ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதையெல்லாம் வீட்டில் சொல்ல வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அப்பா சொன்னார், ஏம்மா இப்போ நீ சொல்ல வேண்டாம்னு சொல்கிற? எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நீ பாரு. எதாக இருந்தாலும் நான் எனக்கு தெரியுது, எந்த விதத்துலேயுமே யாரையும் நம்ம சினிமா காயப்படுத்தவோ இல்லை அடுத்தடுத்த இடத்துல எதையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுதுமா அப்படின்னோடனே, ஏன்ப்பா அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நம்மளுக்கு இனிமேலும் எந்த விதத்துலேயும் யாரையும் ஒரு சார்ந்தோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கியோ நம்ம யாரையும் காரணம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கோ அந்த விஷயத்தில் நம்ம ஒரு கரெக்டாக இருந்துட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுமா. ஆனால் இருந்தாலும் நம்மளால் எந்த விதத்தில் யாருக்கும் ஒரு கெடுதல் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. யாருக்காகவும் எந்த விதத்துலேயும் நம்ம இனிமேலாம் யார் எந்த விஷயத்துலையுமே நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. போக போக அவங்களுக்கு புரியும், புரியாமல் இல்லை. நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த இதை அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் என்னால் எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் ஒரு கவலைப்பட வேண்டியதில்லை. போக போக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களும் கரெக்டான விதத்தில் கிடைக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதுமா, எனக்கு புரியுது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில யாரையும் நம்ம நம்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்புறதுனால என்ன ஆகிட போகுது? நம்பாமல் இருந்தோம்னா நம்ம அதையெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளாவே இது பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சோனாலே போதுமா அப்படின்னோன்னா, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு மேலே யாருக்கும் எந்த விதத்துலையும் யாரையும் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் நடக்குமோ அதை சரியான ஒரு விதத்தில் நடந்துச்சுனாலே போதும். என்னால் இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது. போக போக எனக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. இதுக்கு மேலே இது இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் யாரையும் ஒன்றும் குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். போக போக உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் என்னென்ன மாதிரியான காரணங்கள் வேணுமோ அதையெல்லாம் நான் சொல்லிக்கிறதுக்கான இதை நான் தான் இது பண்ணணுமே தவிர, எனக்கு இதுக்கு மேலே எந்த இதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே ஓகே நீங்கள் விடுங்க. நம்மளால் இதுக்கு மேலே யாரையும் நம்ம இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒரு விஷயத்த உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் எதுவும் பேச வேண்டியதில்லை. பேசுகிறனால என்ன ஆகுது ஆகலை அப்படிங்கிறத நம்ம தான் உணரணுமே தவிர, அவங்க நம்மளுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கணும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதெல்லாம் எனக்கு புரியுதுமா, புரியாமல் கிடையாது. எந்த இதுக்குமே நம்மளால் யாரையும் சரி பண்ணிக்கவோ இல்லை அடுத்தடுத்த இதில் நம்ம அடுத்தவங்கள காரணம் காட்டவோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அது. தேவைப்படுற விஷயங்களை மட்டும் நம்ம நடந்துக்கிட்டோன்னா போதும். அதுக்கு மேலே நம்மளால் யாரையும் எதுக்காகவும் ஒரு காரணத்தோடு இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இப்போ இருக்கிற நிலமையில நம்ம யாரையுமே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்.